அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 7 days கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். வாழைக்காய் 2, வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காயை தண்ணியில் உப்பு போட்டு 5 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச வாழைக்காயை தோல் உரித்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காயை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கட் பண்ணுற பீசஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொந்தமாக இருக்கணும், ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது வாழைக்காய் உடையாமல் இருக்க. அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இது வணக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வணக்கிக்கலாம். இந்த கலர் வரும்போது வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கணும். நம்ம ஏன் வாழைக்காயை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வணக்கிறோன்னா, வாழைக்காய் வாய்வுன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம். இது 5 நிமிஷம் நல்லா வணக்கும் போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் வாழைக்காய், அது வரைக்கும் வணக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வணக்கினதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வாழைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள். இந்த மசாலாலாம் எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வாழைக்காயை வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயில் அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். இது கோட்டாகி 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். நீங்கள் 3 நிமிஷம் நல்லா வதக்கும் போது மசாலா வாழைக்காயில் நல்லா கோட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே வாழைக்காயில் நல்லா கோட்டாக இருக்குது. வாழைக்காய் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கோட் ஆனோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காய் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எம்மையான ஸ்பைசி வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.